தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்ல ரஞ்சித், இவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டீங்களே. ஆமாம் ஆமாம், ரொம்ப அழகா இருக்கு. இது என்னோட கல்யாணமாச்சே, டெக்கரேஷன் பண்ணாமல் எப்படி இருக்கிறது? என்ன என்ன சொன்னீங்க இப்போ? உங்கள் கல்யாணமா? ஆ, அது அது வந்து மது, இது நம்ம வீட்டு கல்யாணம்ல, அதைத்தான் சொன்னேன். ஓ, திமிரு பிடிச்சவன். ஆ, அப்புறம் அனு, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா என்ன? வாங்கியாச்சு. சாரி மட்டும்தான் எடுக்கணும். ஓ, saree எடுக்கிறதுக்கு கடைக்கு எதுக்கு போகணும்? அப்புறம் எங்கே போகிறது? எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் வீட்டுக்கே வர சொல்கிறேன். நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். தேவையில்லாமல் எதுக்கு அலையணும்? அப்படியே பண்ணுங்க ரஞ்சித். ஆ, ஓகே அனு. சரி, நான் உள்ளே போய் வேலையை பார்க்குறேன். நானும் போய் அனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ராதா, நீ எதுவுமே சொல்ல மாட்ற? உன்னோட மேரேஜ் தானே? எனக்கு உங்ககிட்ட பேசக்கூட இஷ்டம் இல்லை. அப்புறம் நான் என்ன சொல்கிறது? நீ என்கிட்டலாம் பேச வேண்டாம். உனக்காக பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், அதுக்காகவாது பாராட்டலாமே. ம், அழகாத்தான் இருக்குது. ஓ, தேங்க்ஸ். என்னாச்சு மேடம், ஏன் பின்னாடியே போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுற ரஞ்சித்? என் கையை விடு. முடியாது. யாராவது பார்த்துட போகிறாங்க. ப்ளீஸ் விடு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. ஆ, என்ன பண்ணுற ரஞ்சித்? ப்ளீஸ் என்னை விடு. அதான் முடியாதுன்னு சொன்னனே. நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா ராதா? ஆனால் என்ன, அந்த மனோஜோட பேச்சில் மயங்கி போய் கிடக்க. அவனை பற்றி உண்மை தெரிஞ்சா இந்த அழகான கண்ணில் கண்ணீர் வரப்போகுது. அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறது, சொன்னால் புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லையா, உனக்கெல்லாம் நேர பார்த்தாதான் தெரியும். எதா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். இது என்னோட லைஃப். நீ ஃபர்ஸ்ட் என்னோட கையை விடு. ராதா, ஐ லவ் யூ. பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாருமில்லை, புலரும் காலை பொழுதை முழுவதையும் திறந்த போவதில்லையே. என்னாச்சு, எல்லாம் வரட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் போய் எல்லா வேலையும் பார்க்குறேன். உனக்கு saree வேற எடுக்கணும்ல, அதையும் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அதைத்தான் நீ கட்டிக்கணும். முடியாது. நீ எடுக்கிறத நான் ஏன்டா கட்டிக்கணும்? அதெல்லாம் என்னால் முடியாது. இந்த பிடிவாதம் தான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. நீ எப்படி கட்டாமல் இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். பார்ப்போம். ம், நல்லா பார்ப்போம். வரட்டுமா? நீ ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கான். ஷோ, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இப்போ என்ன தான் பண்ணுறது? ச்சே, இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். அம்மா, நான் சொன்னவர் இவர் தான். இவர்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. லெஹங்கா மாடல் வேணுனாலும் சொல்லிவிடலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட அவர் கொண்டு வந்துடுவார். ரஞ்சித், இப்போ நமக்கெல்லாம் எதுக்கு? ராதாக்கு மட்டும்தான் தேவை. அதனால் அவளுக்கு பிடிச்சதையே எடுத்துக்கிறட்டும். ராதா, பாருமா, உனக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கோ. உனக்கு எத்தனை saree வேணுமோ எடுத்துக்கோ. சரி த. மனோஜ், நீ எப்போ வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லை. அப்போதே கேட்கணும்னு நினச்சேன். ராதா கால் பண்ணி வர சொன்னா சார், அதான் அப்படியே வந்துட்டேன். ஓ, இது வேற பண்ணியிருக்காளா? சரி சரி, கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. புடவையை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி நீ எனக்கு புடவை செலக்ட் பண்ண முடியும்? இதுக்காக தான் மனோஜை கால் பண்ணி வர சொன்னேன். இந்த புடவைய பாருங்கம்மா, இது ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. ராதா, இந்த க்ரீன் கலர் saree ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரெட் கலரும் நல்லா தான் இருக்கு. ஆமாம், ரஞ்சித் சொன்ன புடவை அழகாக தான் இருக்குது. ஆனால் அத்தை, எனக்கு அந்த கலர் பிடிக்காதே. என்னம்மா சொல்கிற? உனக்கு ரெட் கலர் தானே பிடிக்கும்னு சொல்லுவ. அது அது வந்து அத்தை. சரி விடு, உனக்கு பிடிச்சதையே எடுத்துக்கோ. சரி த. என்ன ராணி, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் என்ன நீ பேச? அது அவளோட நிச்சயதார்த்தம். அவளுக்கு எது விருப்பமோ அதவே பண்ணட்டும். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்க போகிறதும் இல்லை. சரி விடு, இங்கேயும் ஆரம்பிச்சிடாத. மனோஜ், இந்த புடவை எனக்கு அழகா இருக்கா? உனக்கு எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும் ராதா. ரொம்ப கேவலமாக இருக்கு. மனோஜ், இந்த புடவை? சூப்பர் ராதா. அந்த புடவையை விட இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அட பாவிங்களா, நான் சொன்னப்போ பிடிக்கலைன்னு சொன்னா
இப்போ வேகமா தூக்கி தோளில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதையும் இவங்கிட்ட நல்லா இருக்கான்னு வேற கேட்குறா. நான் எந்த புடவை சொன்னேன்னு கூட தெரியல. முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி. இந்த புடவையை தானே ராதா ரஞ்சித்தும் சொன்னா. நீ தானே ரெட் கலர் வேண்டான்னு சொன்ன. அப்புறம் அதையே எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க. அது அது வந்து அத்தை, நான் மறந்து போய் எடுத்துட்டேன். ஆனால் ராதா, உனக்கு இந்த புடவை தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இல்லை மது, நான் அந்த க்ரீன் கலரே எடுத்துக்கிறேன். உனக்கு பிடிச்சதையே பார்த்து எடுத்துக்கோ. உன்னோட ஃபங்க்ஷன். நீ என்ன எடுத்தாலும் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. என்ன அந்த 3 புடவையும் கூட எடுத்துக்கோ. ஆமாம் ராதா, மது சொன்ன மாதிரி உனக்கு பிடிச்சிருந்தா 3ஐயும் கூட எடுத்துக்கோ. அதுக்கு நான் இந்த 2 புடவை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ரெட் கலர் saree எனக்கு வேண்டாம். ஓ, நான் சொன்னேன்றதுக்காண்டியும் வேண்டான்னு சொல்கிற. அதை எப்படி நீ எடுக்காம போறேன்னு நானும் பார்க்குறேன். யோ, உன்னை இந்த மாதிரி சாரியெல்லாம் கொண்டு வர வேண்டான்னு தானே சொன்னேன். என்ன சார் சொல்றீங்க? இருந்த நியூட்ரிஷனை பூரா கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேல எங்க இருந்து நான் கொண்டு வரட்டும்? பாரு, கல்யாண பொண்ணுக்கு ரெட் கலர் பிடிக்கலையாம். ஆனால் உன்கிட்ட இருக்கிற சாரியில் பார்த்தா பாதி இது ரெட் கலராக தான் இருக்கு. சரி சரி, அப்போ எல்லா சாரியும் கொண்டு போ. என்ன சார் இப்படி சொல்றீங்க? டேய் ரஞ்சித், ஏண்டா? அதான் ராதாக்கு 2 saree பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் சரிதாம்மா. இருந்தாலும் பாருங்க, ராதா கல்யாணமாகி போறா. இந்த 2 சாரி மட்டும் இருந்தால் போதுமா என்ன? அதுக்கு தான் சொன்னேன். ராதா, சார் சொல்கிறதும் கரெக்டு தான். உனக்கு இந்த ரெட் கலர் சாரி ரொம்ப அழகா இருக்கு. பேசாம நீ அதையும் எடுத்துக்கோ. அது அது வந்து மனோஜ். உன்னை 3 சாரியும் தானே எடுத்துக்கிற சொல்கிறோம். சரி. எப்படி கடைசியில் உன்னை அந்த புடவையும் எடுக்க வச்சிட்டானா? யாருக்கிட்ட? என்கிட்டயேவா? ராதா, இந்த புடவை நல்லா இல்லைன்னு சொன்னேன். இங்கே பாரு, அதுதான் நல்லா அழகா இருக்கு. வித்யா, நீ வேற. அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னெலாம் தெரியாது. எது பிடிச்சிருக்கோ அதுதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்பா. இல்லைம்மா ராதா? ஆமாம். அப்புறம் உனக்கு பிடிச்சதையா எடுத்துக்க சொல்கிற? கட்டிக்க போகிறது நானா நீயா? இவங்க 2 பேரும் என்ன தான் பேசுகிறாங்க? புடவையை பற்றி தான் பேசுகிறாங்களா, இல்லை வேற விஷயத்தை எதையாவது பேசுகிறாங்களா? இதில் ஏதோ குழப்பம் இருக்க மாதிரியே இருக்குது. இவங்க பேச்சு சரியில்லையே. அதுலேயே வர வர ரஞ்சித் ப்ரோவோட போக்கும் சரியில்லை. அவரும் இந்த மாதிரி தான் பேசுகிறாரு. என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரியலை. ஆனால் ஒன்று, நல்லபடியாக அந்த ராதாவோட மேரேஜ் நடந்துருச்சுன்னா போதும். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். புடவைக்கு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா கிளம்புவேன். ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு ஷாப்பில் வந்தே கொடுத்துட்றேன். சரி சார். ராதா, இந்த 3 சாரியுமே உனக்கு உண்மையிலேயே அழகாக இருக்கும். மனோஜ், வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். இல்லை, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் நீங்கள். அனு, அதான் வேண்டான்னு சொல்கிறானே. விட்டுருமா அனு. அவனுக்கு தேவைன்னா கேட்க போகிறான். சரி. ஏன் அனு, நில்லுடி, நானும் வரேன். சரி ராதா, புடவையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. சரி. மனோஜ், இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இல்லைன்னா சொல்லிடு, வேறு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதே நல்லா தான் இருக்கு. அப்படியா? சரி. என்னாச்சு ராதா? ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ ஃபர்ஸ்ட் உன் வேலையை பார்த்துட்டு போ. என் வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன ராதா, சொல்லட்டுமா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? என்ன சொல்லட்டுமான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ். அவன் இப்படித்தான். வீட்டில் எப்போ பாரு யாரையாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓ, அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு. டேய் மனோஜ், இவளை வச்சு எப்படிதான் நீ சமாளிக்க போறியோ? சரியான திமிர் பிடிச்சவ. இவன் சொல்லிட்டான் வேமா.